Good day everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் பேஸ்டான ப்ராப்ளம் எப்படி ஷார்ட்கட்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூ क्वेश्चंसல கேட்பாங்க இந்த மாடலான क्वेश्चंस. சோ ஆவரேஜஸ் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான டாபிக் இது. இதுல நம்ம வெறும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னன்னா average is equal to sum by total. சோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா. சோ இது என்னங்கறத நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆவரேஜ்னா என்னன்னா ஒரு ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். தட் மீன்ஸ் என்னன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னன்னா இப்போ 4 பாக்ஸஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். B1, B2, B3, B4. 4 பாக்ஸஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 100 ரூபீஸ், செகண்ட் பாக்ஸ்ல 200, தேர்ட் பாக்ஸ்ல 25 and ஃபோர்த் பாக்ஸ்ல 74 ரூபீஸ் இருக்கு. சோ இதுல இது எப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், இதோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மொத்தமா எவ்வளவு ரூபீஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு இந்த எல்லா ஒரு பாக்ஸ்ல இருக்கிற ரூபீஸ் ஆட் பண்றோம். என்ன வருதுன்னா 400. எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல போடுறோம். போட்டுட்டு எவ்வளவு இருக்குன்னு ஆட் பண்றப்ப 400 வருது. சோ இது எப்படி ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? நம்மளுக்கு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ 400 4 ஆல டிவைட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு 100 ரூபீஸ். ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப என்ன வரும்? 100 ரூபீஸ். சோ இந்த 400ங்கிறது தான் சம். இதெல்லாம் ஆட் பண்றது தான் சம். அத டிவைடட் பை 4 போடுறோம் இல்லையா? ஒருத்தர் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அதுதான் டோட்டலா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க 4. சோ அதால டிவைட் பண்றது 4. அது ஈக்குவல் டு எவ்வளவு கொடுக்குறாங்க அதுதான் ஆவரேஜ். சோ இதுதான் ஆவரேஜ் கான்செப்ட். சோ இன்னொன்னு இதுல இருந்து என்ன பண்ணலாம்? இந்த ஒரே ஃபார்முலா வச்சு இன்னொன்னு என்ன, சப்போஸ் ப்ராப்ளம்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா சம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ ஒண்ணுமே இல்ல, டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சோ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு இந்த சம் கண்டுபிடிக்கிறதால டோட்டல் இந்த சைடு போயிடுது. சோ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு டோட்டல். இதுதான் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நம்ம ஆவரேஜ் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் of the 20 cycles sold by Ajay, average cost of 12 cycle is rupees 18,000. In total he earned rupees 3 lakhs. What was the average cost of remaining cycles? So question la enna kuduthirukanga 20 cycles அஜய் விக்கிறாரு. அதுல 12 சைக்கிளோட காஸ்ட் விக்கிறப்போ அதோட ஆவரேஜ் காஸ்ட் 18,000 ன்னு சொல்லிருக்காங்க. டோட்டலா அவர் எவ்வளவு earn பண்ணிருக்காரு? 20 சைக்கிள்ஸ் வித்தப்ப அவர் எவ்வளவு earn பண்ணிருக்காருன்னா அத 3 lakhs ன்னு சொல்லிருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்கன்னா மீதி சைக்கிளோட ரிமைனிங் சைக்கிளோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? Average is equal to sum by total. So question la enna kuduthirukanga 12 cycles oda average 18,000 nu kuduthirukanga. So namakku enna therinjichu? Average therinjichu and total 12 nu therinjichu. ena 12 cycles illaya adana நம்ம number of counts adana நம்ம total nu edukuvom. So adu total. So இத வெச்சு நம்ம sum என்னன்னு கண்டுபிடிச்சலாம். means 12 cycles oda 12 cycles வித்தப்ப அவர் எவ்வளவு earn பண்ணிருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So sum is equal to average into total. That is equal to average என்ன 18,000 into total 12. That is equal to 2,16,000 12 cycles இது விக்கிறப்ப அவர் earn பண்ணிருக்காரு. So நம்மளுக்கு 12 cycles equal to 2,16,000 and 20 cycles sold பண்றப்ப அவர் எவ்வளவு earn பண்ணிருக்காருன்னு questionல கொடுத்திருக்காங்க 3 lakhs. So 3 lakhs ன்னு கொடுத்திருக்காங்க. and நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ரிமைனிங் சைக்கிளோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. so ரிமைனிங் எவ்வளவு வரும்? 20 minus 12 எவ்வளவு? 8 and 3 lakhs minus 2,16,000 equal to 84,000. so 8 cyclesக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னா 84,000 வரும். so நம்மளுக்கு சம் தெரிஞ்சிச்சு. டோட்டல் 8 cycle, number of cycles 8 ன்னு தெரிஞ்சிச்சு. அதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். so average of 8 cycle is equal to sum of 8 cycles divided by total. so sum என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 84,000 divided by total என்ன? 8. that is equal to rupees 10,500. so remaining cycleோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும்னா 10,500 rupees இருக்கும். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். Average age of 5 people is 42 years. Another group has 8 people who have average age of 81 years. When both groups are mixed, what is average age of all people? So in the question la enna kuduthirukanga nu paakalam.
ஒரு குரூப்ல 5 people இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 42 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு குரூப்ல 8 people இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 81 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 குரூப்பையும் மிக்ஸ் பண்ணா அதுல இருக்கிற எல்லா பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை டோட்டல். அப்புறமா நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஆஃப் 5 people அவங்களோட அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவரேஜ் ஆஃப் 5 people இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 5 people டிவைடட் பை டோட்டல். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 5 people என்ன கொடுத்துருக்காங்க? 42. ஸோ 42 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 5 டிவைடட் பை டோட்டல் வந்து 5 தெரியும். ஸோ 5 S5 இஸ் ஈக்குவல் டு 210 இயர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த குரூப்ல வந்து 8 people இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். So average of 8 people is equal to sum of 8 people divided by total. So average of 8 people என்ன? 81 years கொடுத்திருக்காங்க. That is equal to S8 divided by total என்ன? Number of people என்ன? 8. So S8 is equal to 648 years. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் ஆல் பீப்புள். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு குரூப்பில் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, சம் ஆஃப் எல்லா பீப்புள் கண்டுபிடிக்கிறதுக்கு S5 + S8 போட போகிறோம். அண்ட் அங்கே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, டோட்டலாக எவ்வளோ பீப்புள் இருப்பாங்க? இந்த குரூப்பில் 5 அண்ட் அடுத்த குரூப்பில் 8. ஸோ 5 + 8 is equal to 13 people. ஸோ சம் ஆஃப் பீப்புள் ஃபர்ஸ்ட் S5 அண்ட் S8 கிடச்சிருக்க அந்த வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? 210 + 648 is equal to 858. ஸோ இதை வச்சு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். மிக்ஸ்டு எல்லா பீப்புள்தும். ஸோ என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் பை டோட்டல். ஸோ சம் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 858. ஸோ 858 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன? அங்கே 5 இங்கே 8. ஸோ 13. ஸோ 858 டிவைடட் பை 13 is equal to 66. ஸோ என்ன? 66 இயர்ஸ் இருக்கும். ஸோ 2 குரூப்பில் இருக்கிற பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா வந்து 66 இயர்ஸ். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 boxes have some average weight. In one box which weighs 89 kgs is replaced by another box. The average weight increases by 5 kg. How much the new box weighs? So என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3 பாக்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து என்னன்னு சொல்லி கொடுக்கல. சம் அமௌண்ட் ஆஃப் ஆவரேஜ் வெயிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பாக்ஸோட வெயிட் மட்டும் 89 kgsன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஆவரேஜ் வெயிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 5 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளை வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நியூ பாக்ஸோட வெயிட் என்னங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 3 பாக்ஸஸ் நம்ம வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த 3 பாக்ஸஸோட ஆவரேஜ் வந்து WKGஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ WKGஸ்னால் உள்ள என்ன இருக்கும்? ஒரு பாக்ஸில் W அமௌண்ட் WKGs இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதோட அடுத்து வந்து ஆவரேஜ் வந்து இன்க்ரீசஸ் பை 5 kg. ஒரு பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஆவரேஜ் வந்து இன்க்ரீசஸ் பை 5 kgன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து 5 kgயாக இருக்கிறப்போ என்ன ஆகும்? W + 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற அமௌண்ட்டும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உள்ளே இருக்கிற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் என்ன ஆகும்? W + 5 W + 5 W + 5. ஸோ இங்கே நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம்னா, தேர்ட் பாக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பாக்ஸ் வந்து 89 kgs இருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம நியூ பாக்ஸோட வெயிட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நியூ பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 89. அதோட கேஜி எவ்வளோ? 89. 89 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது +5, செகண்ட் பாக்ஸோடது +5 அண்ட் தேர்ட் பாக்ஸோடது +5. தட் இஸ் ஈக்குவல் டு 103 kg. ஸோ நியூ பாக்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 103 kgs இருக்கும். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். How old will Raju be if ratio of his age and one of his twin grandsons is 11:2 and average age of his and his both grandson is 50 years? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஏஜ் அண்ட் அவரோட ட்வின் கிராண்ட்சன் ஏஜோட ரேஷியோ வந்து 11:2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹிஸ் அண்ட் ஹிஸ் போத் கிராண்ட்சன் இஸ் 50 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராஜோட ஏஜ் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்
equal to sum by time, sum by total. So average என்னன்னு கொடுத்துட்டாங்க 50, that is equal to sum நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, so sum என்னன்னு கண்டுபிடிக்க போறோம், divided by எத்தனை members ராஜ் and அவரோட 2 twin grandson, so 3, total வந்து 3, s is equal to 150 years. so sum of 3 பேரோட ஏஜ் வந்து என்னன்னு 150 years ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். and என்ன கொடுத்துருக்காங்கன்னா questionல ratio of ராஜ் and அவரோட twin grandsonல ஒரு grandsonோட age is equal to 11:2 கொடுத்திருக்காங்க. so twin grandsonங்கிறதால ரெண்டு grandsonக்குமே age வந்து எப்படி இருக்கும்னா வந்து சேமா தான் இருக்கும். so இந்த ரேஷியோவை சால்வ் பண்றதுக்கு நம்ம k வந்து காமன் ஃபேக்டர்னு எடுத்துக்கிறோம். so 11k is to 2k, so that is equal to 11k plus 2k plus 2k. ஏன்னா இன்னொரு கிராண்ட்சனோடதும் வந்து 2k, ஏன்னா அவரது ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன் மாதிரி தான் இருக்கும். so 11k plus 2k plus 2k is equal to 15k. so 15k is equal to நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இவங்க 3 பேரோட sum is equal to ஆவரேஜ் கொடுத்துருக்க sum வந்து 115 கண்டுபிடிச்சிருக்கோம். so 15k is equal to 150 years. so k is equal to 10 years. and இப்போ நம்ம என்ன k வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ராஜோட வந்து ஏஜ் எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஸோ ராஜோடது என்ன 11 இங்க. ஸோ 11k is equal to 11 into k ஓட வேல்யூ 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். that is equal to 110 years. ஸோ என்னன்னா ராஜோட இயர்ஸ் வந்து 110 years and அவரோட கிராண்ட்சன் ஏஜ் வந்து 10 years. Averages concept உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை செல்ஃப் அசஸ் பண்ண ஒரு question. A batsman played 11 innings and has a certain average. This average increases by 2 runs when his 3 innings of 32 runs, 33 runs and 34 runs are replaced by 3 other innings. Find the average of these 3 new innings. So என்ன question கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து 11 innings விளையாடுறாரு, அப்போ ஒரு certain average வந்து கிடைச்சிருக்கு. இந்த average வந்து 2 runs இன்க்ரீஸ் ஆகுது when is அவரோட தேர்ட் இன்னிங்ஸ் ஆஃப் 32, 33 and 34 ரன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க 3 அதர் இன்னிங்ஸ் கூட. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் அந்த 3 புது நியூ இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக்